الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிகவும் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவது. ஒவ்வொரு புதிதான காரியமும் பிதாத் ஆகும், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும், ஒரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையினால் ரமலான் மாதத்தை கடந்து நாம் எல்லாம் அடுத்த நகர்வுக்கான நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சூழலில் ரமலானில் நம்மிடத்தில் இருந்த ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம், நமக்கும் சரி நம்முடைய குடும்பத்திற்கும் சரி மிக முதன்மையான ஒரு விஷயம், அதனை இந்த சமுதாயம் மறுபடியும் மறந்துவிட்டதோ என்ற ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிள்ளையை பற்றி குடும்பத்தை பற்றி ஒரு ஆண் பேசும் பொழுது படிப்பை சார்ந்து அடுத்து என்ன படிக்கலாம், 10th 12th படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அடுத்து என்ன படிக்கலாம் என்று சொல்லி அவ்வளவு கவலைகள் பிள்ளைகள் மீது குடும்பத்தின் மீது படக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி, என்ன படிக்கலாம், என்ன படிச்சா என்ன மாதிரியான வேலை கிடைக்கும், தொடர்ச்சியாக போன்கள் வந்த வண்ணம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அதோடைய சீசன் இதுதான். இதனை சார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், நாளைக்கு அவன் எந்த நிலைமையிலுமே சிரமப்படக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல விஷயம், நல்ல எண்ணம் நம்முள்ள இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அது கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அதை விட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை இந்த சமுதாயம் மறந்து இரண்டாம் பட்சமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதல் இடத்தில் வைத்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. எது அத்தியாவசியமோ அதை விட்டு அத்தியாவசியம் அல்லாத ஒரு விஷயத்தை முன்னிறுத்துவது, அதனை சார்ந்தே ஓடக்கூடிய விஷயத்தையும் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. அதுவும் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோடை விடுமுறைகளை கூட நம்மால பார்க்கலாம். பிள்ளை அடுத்து நல்லா படிக்கணும், எந்த படிப்பு படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், எந்த இடத்துல போனா அவனால நல்லா சம்பாதிக்க முடியும், சென்னையில வேலை செய்ய முடியுமா, இல்ல சொந்த ஊர்ல இது சம்பந்தமான வேலை கிடைக்குமா, வெளிநாடு போகணுமா, அங்க என்ன சம்பளம் கிடைக்கும், இந்த படிப்புக்கு இந்த இடத்துல வேலை இருக்குதா என்று எவ்வளவு யோசிச்சு ஒரு விஷயத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக யோசிக்கின்றோம். ஆனால் அதே பிள்ளை ஃபஜ்ர் தொழுகையில தூங்கி கொண்டிருந்தான் என்று சொன்னால், அதே பிள்ளை இஷா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வராம ஐபிஎல்ல பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லி சொன்னா, அதில் படக்கூடிய கவலை என்பது ஆக குறைவு. பிள்ளை தானே, அப்படித்தானே இருப்பான் என்பது போல பெற்றோர்களுடைய நிலை போய் கொண்டிருக்கிறது. ஃபஜ்ர் தொழுகைக்கு தூங்கி கொண்டிருக்கிறான், அதை பற்றிய ஒரு கவலை நமக்கு இல்லை. ஃபஜ்ர் தொழுகையில பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் அந்த வயசுல அப்படிதான் என்ற ஒரு போக்கு நம்முடைய பெற்றோர்களிடத்துல வந்துருச்சோ என்ற ஒரு சூழல் நிலவுவதை நம்மால பார்க்க முடியும். டிவியில போட்டு ஹராமான பாட்டுகள், அரை நிர்வாணமான பாட்டுகள் ஆடுவது கூட கவலைப்படுவதாக தெரியவில்லை. பெற்றோர்களும் உட்கார்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அவன் செல்போன்ல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என்ன மாதிரியான ரீல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரியான யூடியூப் ஷார்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு நமக்கு தெரியல. அப்படியே தெரிந்து கொண்டாலும் அதற்கு படக்கூடிய கவலையை விட
அவன் தொழாமல் இருக்கிறானே என்று படக்கூடிய கவலையை விட இந்த படிப்புக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவ்வளவு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டா பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய தொடர்புள்ள ஒரு பிள்ளையை கூட நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களை நம்ம பார்க்கிறோம். வேண்டாம், போயிட்டு வரக்கூடிய டைம்ல படிப்பு டைம் வேஸ்ட் ஆயிரும். பள்ளிவாசலோட தொடர்பு என்பது ஆண்களுக்கு கட்டாயம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் கேள்வி கேட்பான் ஆண்களுக்கு, பள்ளிவாசலுக்கு ஏன் வந்து தொழவில்லை என்று. இதை நாம முதல்ல நடைமுறைப்படுத்தணும். அது ஒரு பக்கம் கண்டிப்பாக இருக்கிறது. அதையும் தாண்டி பிள்ளைகள் மீது படக்கூடிய அக்கறை எதில் இருக்க வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இதை நபிமார்களின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறோம். ஒரு சில விஷயங்களை வரலாறின் மூலியமாக நீங்க பாருங்க, அவங்க என்னென்னலாம் முன்னிலைப்படுத்தினாங்க என்பதை தன்னுடைய நபிமார்களாக, அல்லாஹ்வுடைய தூதர்களாக யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள், அவர்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டது என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர்களுக்கு முதுமையில குழந்தையை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. 1 ஆண்டு 2 ஆண்டு குழந்தை இல்லைன்னு சொல்லி சொன்னாலே அந்த தம்பதிகள் வீட்டை விட்டு வெளியே வருவது, என்னடா போன 4 பேர் கேள்வி கேட்பாங்களே என்று அவ்வளவு சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருப்பதையெல்லாம் நாம் இந்த காலகட்டத்துல பார்க்கிறோம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதுமையில குழந்தையை கொடுக்கிறான். கொடுத்துட்டு எடுத்து கொஞ்சக்கூடிய, முத்தமிட்டு அரவணைத்து விளையாடக்கூடிய ஒரு வயதுல, கை குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில நீங்க போய் காபாவுக்கு அருகாமையில விட்டுட்டு வாங்க என்பதுதான் முதல் சோதனை. இப்ப நாம அந்த விஷயமே அல்லாஹ்தால கொடுத்தாங்க என்று சொன்னால், யார் யாருக்கெல்லாம் பிள்ளை பிறகுதோ போய் இடத்துல விட்டுட்டு வரன்ற மாதிரி சும்மா ஒரு உதாரணத்துக்கு நினைச்சு பாருங்களேன், எத்தனை பேர் செய்வோம் என்பது நினைச்சு பாருங்க. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்கள். இதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான் என்ற காரணத்துக்காக போய் விட்டு விட்டார்கள். சரி, ஒருவேளை இந்த விஷயத்தை நம்ம அமல்படுத்திட்டோம், பிள்ளையையும் தன்னுடைய ஆசை மனைவியையும் ஒரு இடத்துல ஆளே இல்லாத, தண்ணி இல்லாத, சாப்பாடு இல்லாத, மக்கள் இல்லாத, பாதுகாப்பு இல்லாத, எந்த போக்குவரத்தும் இல்லாத, மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு வர்றோம். வந்துட்டு என்ன துவா செய்வோம்? எல்லாரும் நினைச்சு பாருங்க, ஒரு தந்தையாக, தாயாக, தாய் ஏதோ விட்டுட்டு வந்துட்டோம், தந்தையாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையாக இருக்கிறார்கள், அவர்களும் நம்மை போல ஒரு மனிதர்கள் தான். விட்டுட்டு வந்துட்டு நாம் என்ன துவா செய்வோம்? ரப்பே, நீ சொன்ன, நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், நீ காப்பாத்திரு. உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்போம், பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்போம், சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்போம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு பாடத்தை கற்பிக்கின்றார்கள். 17:37 என்ன சொல்றாங்க? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்திஹி பிவாதில் கைரி ஸி ஸிர்ரின் இந்த பைத்திகல் முஹர்ரம். ரப்பனா, என்னுடைய இறைவனே, இந்த இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்திஹி, என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும், பிவாதில் கைரின் ஸி ஸிர்ரின் இந்த பைத்திகல் முஹர்ரம், என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் புனிதமிக்க உன்னுடைய ஆலயத்துக்கு அருகாமையில, எந்த விவசாயத்திற்கும் தகுதி இல்லாத ஒரு இடத்துல, வாழவே தகுதி இல்லாத இடத்துல நீ சொன்னேன்னு விட்டுட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் வஜல் அஃபிதத்தில் மினன் நாஸ். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க, தொழுகையை நிலைநாட்டுவதற்கு விட்டுட்டு வந்திருக்கிறேன். அந்த பிள்ளைகளை சார்ந்து, குடும்பத்தை சார்ந்து, மனைவி மக்களை சார்ந்து அவர்கள் வைத்த ஃபர்ஸ்ட் கோரிக்கை இதுதான். விட்டுட்டு வந்துட்டு எல்லாம் பாதுகாப்பு கொடு, மனித மிருகங்கள் வரும், இருக்கிறதுல மோசமான மிருகங்களா இந்த காலகட்டத்தில் அதை தான் பார்க்கிறோம். 8 வயது பிள்ளைகளை, 9 வயது பெண் பிள்ளைகளை விட்டு வைக்கிறது கிடையாது. பார்த்தோம் பாண்டிச்சேரியில என்ன மாதிரியான சூழலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆசிஃபாவை பார்த்தோம், இன்னும் ஏகப்பட்ட சூழல் ஆங்காங்கே நிகழ்ந்துகிட்டே இருக்குது. கொடிய மனித மிருகங்கள் வருவார்களே, அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றப்படணுமே என்ற அளவிற்கெல்லாம் நமக்கு அச்சம் வரும். ஆஹா, என்னுடைய வீட்டு குழந்தையாச்சே, என்னுடைய ரத்தமாச்சே, என்னுடைய சதையாச்சே, நமக்கு கவலை வரும் பாதுகாப்பு சம்பந்தமாக. அந்த இடத்தில் அதே நிலையில் உள்ள நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக விட்டுட்டு வந்திருக்கிறார். ரப்பே, மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இவர்கள் பக்கம் திருப்புமாறு செய்வாயாக. அதன் பிறகுதான் கேட்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடு, கனி வர்க்கங்களை கொடுன்னு கேட்கிறான். நம்ம எதற்கு அவர்கள் முக்கியத்துவம் படுத்துறார்கள் என்பதை நாம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் தாண்டி தந்தையுடைய ஒரு உள்ளம் விடலங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? 37வது வசனத்துல இது வருது. 38, 39 போயிட்டு 40வது வசனத்துல மறுபடியும் அதுதான் சொல்றான். தன்னுடைய குடும்பத்தை சார்ந்து, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சார்ந்து எது தேவை என்பதை பதிவிடுகிறார்கள். 40வது வசனத்துல ரப்பி அஜில்னி முகீமுஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்திஹி, மறுபடியும் கேட்கிறாங்க, ரப்பனா, என்னுடைய ரப்பி, என்னுடைய இறைவனே, என்னுடைய மனைவி மக்களை, என்னுடைய வழித்தோன்றல்களை உன்னுடைய தொழுகையை, உனக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை, தொழுகையை நிலைநாட்டுவோராக ஆக்குவாயாக. இதுதான் ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை.
அதனை தாண்டி அடுத்து வருது ரப்பனா தக்கபல் துவா, என்னுடைய பிரார்த்தனையை, என்னுடைய துவாவை ரப்பே நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதுதான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. நாம தந்தையாக இருந்தோம் என்று சொன்னால் எதுல ஃபர்ஸ்ட் வச்சிருப்போம்? நாம தந்தையாக இருந்தோம் என்று சொன்னால் என்ன துவாவை அல்லாஹ்விடத்துல கேட்டிருப்போம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க என்பதை சிந்தித்து பாருங்க. இதையும் தாண்டி நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். இந்த தொழவில்லை என்று சொன்னால் படக்கூடிய அக்கறை என்பது ஆக குறைந்து விட்டது. இல்ல இது போல விஷயம் இந்த வயதுல அப்படிதான் இருப்போம், போக போக வந்துடும், நாமளும் அப்படித்தானே இருந்தோம் என்று ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி கொண்டு ஓடக்கூடியதை பார்க்கிறோம். நாம் சந்தித்த சூழல் வேறு, இந்த காலத்து இளைஞர்கள் மாணவர்கள் சந்திக்கக்கூடிய சூழல் வேறு. சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்தை குறிவைத்து போதை பொருட்கள் விற்கப்படுகிறது. யாராவது மறுக்க முடியுமா? எந்த அளவிற்கு ஒரு டிஜிபி போதை பொருட்களை நாங்கள் தடுக்கிறோம் என்று சொல்லி பேசக்கூடிய ஒரு சூழலில் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் வித்துக் கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் இதே விஷயத்துக்காக கொலை செய்யப்படுகிறார். சென்னையில மட்டும் கிடையாது, வேலூர்ல நடக்குது, அங்க நடக்குது. எங்கெங்கெல்லாம் இஸ்லாம் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, போதை பொருட்களுடைய விற்பனை அதிகம். என் புள்ளெல்லாம் அதுக்கெல்லாம் போக மாட்டான் பாய் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறாங்க, ஷரியத்துல வந்து நிக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம் எந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், எந்த அளவிற்கு தவறுகள் வந்தாலும் அதிலிருந்து அவர்கள் தவிர்த்து கொள்ளணும். அதற்கு தேவையான ஒரு ஆயுதம் இந்த தொழுகை. சகோதரர்களே, அதை விட்டுட்டு அவன் எப்பேற்பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது சற்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழலில் வந்து நிற்கும். சரி, பெரும்பாலும் இதை எதை சார்ந்து இந்த சமுதாயம் பயப்படுது என்று சிந்திச்சு பாருங்களேன். ஃபியூச்சர் என்ன ஆகும், அவனுடைய பொருளாதாரம் என்ன ஆகும், நல்லா சம்பாதிக்க முடியுமா, 4 இடத்துல போனா? கண்டிப்பாக இது தேவை, கண்டிப்பாக படிக்கணும். குறைந்தபட்சம் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு இளநிலை பட்டதாரி, ஒரு பேச்சுலர் டிகிரியாவது வேணும் என்பதைத்தான் நாம எந்த அளவுக்கு சொல்ல முடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்க நீங்க சிந்திச்சு பாருங்க, அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தொழுகைக்கு இல்லை. பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் சொல்லுகின்றோமே, அல்லாஹ்தால ஒரு வசனத்துல ஏதோ நமக்கானதான் ஒரு பாடத்தை கொடுத்தானோ என்பது போல ஒரு வசனம் வருது பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்தால அவர்களுக்கு அல்லாஹ்தால அறிவிக்கிறான், 20:132 அறிவிக்கிறான். எதற்கு இந்த மனிதர்கள் பயப்படுகிறார்களோ, எதற்கு இந்த குடும்பத்தை சார்ந்து பயப்படுகிறார்களோ, அதற்கு அல்லாஹ்தால நேரடியாக நம்மிடத்தில் பேசுவது போல ஒரு வசனம். அல்லாஹ்தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், அமுர் அஹலக, உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், ஏவுங்கள். என்னது? பிஸ்ஸலாத், தொழுகையை நீங்கள் ஏவுங்கள். வஸ்தபிர், நீங்கள் பொறுமையை நீங்கள் அவர்களுக்கு ஏவுங்கள். அதன் பிறகு அல்லாஹ்தாலா சொல்றான், உங்களிடத்துல நான் ரிஸ்க் கேட்கல, நான் உங்களிடத்துல நான் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் நான் உங்களிடத்துல நான் கேட்கல, நான் தான் உனக்கு தர்றேன்றான் அல்லாஹ்தாலா. நீங்கள் குடும்பத்தினருக்கு தொழுகையை அமுர், நீங்கள் கட்டளையிடுங்கள், குடும்பத்தினருக்கு கட்டளையிடுங்கள். உங்களிடத்தில் நான் தொழுகையை கட்டளையிடுங்கள், அவர்கள் தொழுமாறு நீங்கள் ஏவுங்கள், உங்களுக்கு நான் தான் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்தாலா நமக்கு படிப்பினை கொடுக்கிறான். சகோதரர்களே, நம்ம சிந்திச்சு பார்க்கணும், எதற்கு அல்லாஹ்தாலா எதோட ஒப்புறான்னு சிந்திச்சு பாருங்களேன். பெரும்பாலும் நீங்க பார்த்துருப்பீங்க, அஹீமுஸ்ஸலா வாத்து ஸகா, அஹீமுஸ்ஸலா வாத்து ஸகா, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஸகாத்தை கொடுங்கள், நிறைய இடத்த கேள்விப்பட்டிருப்போம். அதனை தாண்டி வரக்கூடிய வசனங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரக நெருப்பு கஞ்சி கொள்ளுங்கள் என்று ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. குடும்பத்தினரை சார்ந்து சொல்லக்கூடிய அட்வைஸில் அல்லாஹ்தாலா சொல்கின்றான், ரிஸ்க நான் தான் கொடுக்கிறேன், தொழுகையை நீங்க கட்டளையிடுங்க. அல்லாஹ்தாலா எதற்கு சொன்னா நீங்க சிந்திச்சுட்டு தான் இருக்கணும். இதற்கு 1000 அர்த்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நமக்கு பெற வேண்டிய ஒரு பாடம், படிப்பை சார்ந்து பொருளாதாரத்தை சார்ந்து அவன் தொழ வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, ஒரு நிமிடம் மறுபரிசீலனை செய்வோம். என் பிள்ளையுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஐவேளை தொழுகை அவனுக்கு இருந்தாக வேண்டும். நமக்கு பொருளாதாரம் வேண்டும் என்று சொன்னாலும் நமக்கும் ஐவேளை தொழுகை இருந்தாக வேண்டும். ஃபஜ்ர் நேரத்துல தூங்கி கொண்டிருந்தாங்க என்று சொன்னால், என்னுடைய பிள்ளையோ என்னுடைய குடும்பத்தினரோ தூங்கி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரிவாயத்தை சொல்றாங்க. ஒரு ரிவாயத்துல என்ன வருதுன்னு சொல்லி கேட்டா இஷா நேரத்துல வருது, இன்னொரு ரிவாயத்துல ஃபஜ்ருடைய நேரத்துல வருது. ஃபஜ்ருடைய நேரத்துல அதிகமான மக்கள் பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டில் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்களிடத்துல ஒருவரை இகாமத்தை சொல்ல வைத்து, உங்களிடையே ஒருவரை தொழ வைத்து விட்டு, யார் யாரெல்லாம் தொழாமல் வீட்டில் உறங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டை கொளுத்துவதற்கு நான் எண்ணியதுண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்துல இதே கண்டிஷன் தான், ஆரம்பத்துல யார் யாரெல்லாம் தொழ வராம தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுடைய வீட்டை கொளுத்தியே இருப்பேன். ஒண்ணு தடுக்குது, என்ன தெரியுமா? அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் பிள்ளைகளும். சிந்திச்சு பார்க்கணும். வீட்டுல பிள்ளை தூங்கி கொண்டிருந்தார் என்று சொன்னால், இல்ல மனைவிமார்களா இருக்கிறீங்க, கணவர்கள் வீட்டுல ஃபஜ்ருடைய நேரத்துல தூங்கி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்துல பரக்கத்து வேணும், அல்லாஹ்வுடைய அருள் வேணும், அல்லாஹ்வுடைய உதவி வேணும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புன்னு சொல்றோமே,
அந்த நேரத்தில் ஒரு ஆண், வயதுக்கு வந்த ஒரு ஆண், பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்ட ஒரு ஆண் ஃபஜ்ருடைய நேரத்துல தூங்கி கொண்டிருந்தான் என்று சொன்னால் சாபம் இறங்கும் என்னுடைய வீட்டுல. அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாக்கணும், என்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்கணும். அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள் தூங்கி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய பொருளாதாரமும் நாசம், நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இதனை ரமலான் மாதத்துல செய்த ஒரு குறிப்பிட்ட தொகை மக்கள் கூட அப்படியே குறைந்து 4 3 சஃபாச்சு, 3 2 சஃபாச்சு, 2 1 சஃபாச்சு, ஒரு செஃப் நிரம்ப மாட்டேங்குது சகோதரர்களே. இதுதான் இந்த சமுதாயத்துடைய நிலைமையா? என்ன வெற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? என்ன மாதிரியான சூழலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? என்ன மாதிரியான உதவி அல்லாஹ்விடத்திலிருந்து பெற வேண்டும் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அந்த நேரத்தில் ஒரு முனாஃபிக்குடைய ஒரு அடையாளத்தை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாபத்தை பெற்றுக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நீங்கள் என்னை கடிந்து கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஃபஜ்ர் தொழுகையிலே ஒரு வயதுக்கு வந்த ஒரு ஆண், கட்டாயமாக்கப்பட்ட ஒரு ஆண் தூங்கி கொண்டிருந்தான் என்று சொன்னால், என்னுடைய வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாபம் இறங்கி கொண்டிருக்கிறது. இதற்காகத்தான் நபிமார்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தொழுதுருங்க, அந்த தொழுகை உங்களுக்கு அவ்வளவு தேவை. ஃபஜ்ரும் இஷாவும் தொழுதே ஆகணும். இல்லை என்று சொன்னால் பள்ளிவாசலில் இல்லை என்றால் அது முனாஃபிக்குடைய அடையாளம், நயவஞ்சகத்தின் அடையாளம். நீங்க 2 மணிக்கு வீட்டுக்கு வாங்க, 3 மணிக்கு வீட்டுக்கு வாங்க, 4 மணிக்கு வாங்க, பள்ளிவாசல் ஃபஜ்ருக்கு வாங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய பட்டம். தொழுதுட்டு வீட்டுக்கு போய் தூங்குங்க. எப்படி வாய்ப்பு அமைதோ, எப்படி வேலை இருக்குதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த காரணமும் இதற்கு சாக்கு போக்கும் செல்லாது. நாம் எந்த விஷயத்திலும் வழிவகை செய்து விடக்கூடாது. இது எனக்கும் பாதிப்பு. எது நல்லா இருக்கணும் ஆசைப்படுறோமோ, எந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்று இருக்கணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கணும், உதவி இருக்கணும், அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு மட்டுமே கிடைக்கும் என்று ஆசைப்படுறோமோ, அது குழி தோண்டி புதைக்கப்படும். ஃபஜ்ருடைய நேரத்திலும் இஷாவுடைய நேரத்திலும் வீட்டில் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம சிந்தித்து பார்க்கணும். மற்ற நேரத்திலும் வரணும். ஜோஹரா இருக்கட்டும், அசரா இருக்கட்டும், மகரிபா இருக்கட்டும், மற்ற நேரங்களும் வந்தாக வேண்டும். இப்பொழுது ஃபஜ்ரும் இஷாவும் வரவில்லை என்று சொன்னால் நயவஞ்சக பட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சூட்டுகின்றார்கள். இதனாலதான் நபிமார்கள் துடித்து போனாங்க. நபிமார்கள் விட்டுட்டு வந்துட்டு பாதுகாப்புக்கு கூட 2வது கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர்கள் தொழுகை நடந்து விட்டுட்டு வந்திருக்கிறேன்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கடுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுறாங்க. எத்தனையோ கட்டளையிடுறாங்க, நீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க. நிறைய கட்டளைகள், நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அது நமக்கு மிக ஆக தேவையான விஷயங்கள், அவ்வளவு அட்வைஸ் கொடுப்பாங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் அட்வைஸே தொழுகை நிலைநாட்டுங்கன்னு தான் சொல்லுவாங்க. முதல், ஏன்னா அந்த ஃபண்டமெண்டல் என்ன, எதோடைய பேசிக் என்ன, அதோட அடிப்படை என்ன அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அருளால் அவர்களுக்கு செய்தி கிடைத்த அந்த விஷயத்தை முன்னிறுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா அதனால தான் குர்ஆன்ல நமக்கு பாடமா கொடுக்கிறான். அதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்வதற்கான தேவை என்ன சகோதரர்களே? அதே ஃபஜ்ருடைய நேரத்துல பள்ளிவாசல் எல்லாம் கூடாரா காலி ஓட்டிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அது கேலி கிண்டலாக எடுத்துக்கொண்டாலும் சரி, பள்ளிவாசலுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. ஃபஜ்ருடைய நிலைமை, இஷாவுடைய நிலைமை, ஐபிஎல் வீட்டுல ஓடுதே தவிர, ஆஹா ஓஹோன்னு ஓடுதே தவிர, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய மக்கள் ஆமீன் சத்தம் அவ்வளவு குறைந்து விட்டது. சிந்தித்து பார்க்கணும். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா புனைய, அவர்கள் சொல்லும் பொழுது, அட்வைஸ் கொடுக்கும் பொழுதே அவ்வளவு அழகா, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, அகீமுஸ்ஸலா வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹவுன அனில் முன்கர், தொழுகை நிலைநிறுத்து, நன்மையை ஏவு, தீமையை தடு. 2வதா கேட்பாங்க சொல்றாங்க. அந்த தொழுகை நம் சமுதாய மக்களிடத்தில் ஆக குறைந்து விட்டது சகோதரர்களே. ஒரு விஷயம் எது தேவை என்று இருக்கும் பொழுது அதற்கு இந்த சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற டிராக்குக்கெல்லாம் போறதை நம்ம சாதாரணமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன மாதிரியான சூழலை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நல்ல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எல்லோரும் ஒரு நாள், குல்லு நஃப்ஸின், எல்லா ஆன்மாவும் ஜாயிகத்துல் மௌத், மரணத்தை சந்திக்க போறோம். நான் மௌத் ஆயிட்டேன், ஒருவேளை அல்லாஹ் நாடி மௌத் ஆயிட்டேன், ஜனாசாவா கிடக்கும் பொழுது எனக்கு யோசிக்கக்கூடிய திறனை கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, எனக்காக துவா கேட்பவர்கள் யாராவது இருக்கீங்களா என்று ஏங்குவேன், கதறுவேன். அந்த நேரத்துல என் புள்ள டாக்டர், சயின்டிஸ்ட், இன்ஜினியர்னு சொல்லி நான் துடிக்க மாட்டேன். யாராவது எனக்கு துவா செய்யுங்க. அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொறுப்புதாருடைய பிள்ளை யாராவது எனக்காக ஜனாசா தொழுகை தொலை வைக்க மாட்டீங்களா ஏங்குவேன். ஜனாசா தொழுகை தொலை வைத்தவர்களாக, தொலை வைக்க கூடியவர்களாக என்னுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? என் புள்ள இருக்கிறானா? தொழவே தெரியாம இருக்கிறாங்களே. ஐவேளை தொழுகையே என்ன ஓத வேண்டும் என்று தெரியாம இருக்கிறாங்களே. ஜனாசா தொழுகையில ஓதப்படக்கூடிய துவா தெரிந்தவர்களா இருக்கிறாங்களா? ஒரு ஜனாசாவா நான் இருந்தா என்ன எதிர்பார்ப்பேன் நினைச்சு பாருங்களேன். ஜனாசா நான் இருக்கிறேன், யாராவது துவா கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க என்று கதறுவோம். பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த பாரபட்சமும் கிடையாது. அந்த இடத்துல துவா யாராவது கேட்க மாட்டீங்களா என்று கதறுவோம். யாராவது ஈமான் கொண்டவரை நட்பு கொண்டிருக்கலாமே என்று நினைப்போம்.
அது என்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று அதிகம் ஆசைப்படுவோம். பிள்ளைக்கு நம்ம அதிக தியாகங்கள் செய்திருக்கிறோம், மகனுக்கும் மகளுக்கும் அதிகமான தியாகங்கள் செய்திருக்கிறோம். அவர்களுடைய துவாவுடைய ஸ்பெஷலே வேற. நமக்காக கேட்கக்கூடிய துவா, அவர்களே தொலை வைத்து அவர்களே அனைத்து துவாவும் கேட்டு நமக்காக அவர்கள் கலைந்தார்கள் என்று சொன்னால் என்ன மாதிரியான சூழல் இருக்குமானால் அந்த ஜனாசா தொழுகை துவாவே தெரியலைங்க. அந்த ஜனாசா தொழுகை எப்படி தொழணும்னே தெரியல. எந்த அளவிற்கு ஒரு சம்பவம் நடக்குது நம்ம பகுதியில. என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டா, ஜனாசா தொலை வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வெளியில ஒருத்தர் நிக்கிறார், யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க வாப்பா. என்னங்க உள்ள போய் தொழுங்க. இல்லைங்க, நான் குளிப்பு கடமையான நிலைமையில இருக்க, தொலை கூட எனக்கு தெரியாது, முடிச்சுட்டு வரட்டும், நான் போய்க்கிறேன் அப்படின்ற. அவரை நம்ம என்ன சொல்லி உள்ள கூட்டு போறது, என்ன மாதிரியான விஷயம் இந்த ஜனாசா தொழுகை என்பது சொல்லி புரிய வைக்க முடியல. ஆரம்பத்திலிருந்து தொழுகையை பற்றி சொல்லி சொல்லி இல்லை என்றால் வீட்டிலிருந்து வெளியே போ என்று சொல்வதற்கு நமக்கு தைரியம் இல்லை. ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரு ஆணாக இருந்தால், கடமையாக்கப்பட்ட ஒரு ஆண், வயதுக்கு வந்த ஒரு ஆணாக இருந்தால், வீட்டை விட்டு வெளியே போ, பள்ளிவாசல் தொழுதுட்டு வீட்டுக்கு வா, இந்த நேரத்தில் வீட்டில் அனுமதி கிடையாது என்று சொல்லுங்கள். எங்க நிற்கணும் அங்கே நின்றாக வேண்டும் சகோதரர்களே. இதை தாண்டி அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்துல நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இவ்வளவு விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்குது, குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களை சார்ந்தே நடக்குது. எது எதெல்லாம் இவர்களை மட்டம் செய்ய முடியுமோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் மதியிழக்க செய்ய முடியுமோ அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் ஒரு ஆயுதம் இந்த தொழுகை தான். அதற்கு அல்லாஹ்வே சொல்கின்றான். ஒரு சில இடத்துல நேரடியாவே சொல்லுவான், ஒரு சில இடத்துல நம்ம சொல்லும் பொழுது வார்த்தைகளை பயன்படுத்தி வெவ்வேறு அத்தியாயங்களை சொல்லுவான். அது போல ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் தான். அடுத்து 17வது 32வது வசனத்துல இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் அருகாமையிலுக்குள்ள போயிடாதீங்க. இன்னஹு கான ஃபாயிஷத்தன் வஸாஅ சபீலன். நிச்சயமாக இந்த விபச்சாரம் என்பது மானக்கேடான, வெட்கக்கேடான, கேடுகட்ட விஷயமாக இருக்கிறது, மிக கெட்ட வழியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இதனை கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கண் செய்யும் விபச்சாரம், கை செய்யும் விபச்சாரம், காதுகள் செய்யும் விபச்சாரம், வாய் செய்யும் விபச்சாரம், கால்கள் செய்யும் விபச்சாரம் எல்லாமே இருக்கிறது, அனைத்தும் பதியப்படுகிறது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தவறான காட்சிகள், தவறான பேச்சுகள், தவறான பாட்டுகள், ஹராமான வார்த்தைகள், இது அனைத்தும் சாதாரணமாக புழுகி கொண்டிருக்கிறது. வீட்டுல உட்கார்ந்து கொண்டு ஹாயாக டிவி பார்த்து கொண்டு பாட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதே ஒரு சில குடும்பங்கள்ல. அந்த வார்த்தைகள் சாதாரணமா புழுங்கிக்கிட்டு இருக்குது. அரை நிர்வாணமாக ஒரு பெண் ஆடிக்கிட்டு இருக்கிறா, குடும்பத்தோடு உட்கார்ந்து கொண்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அதுவே என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படி ஆடுறா, ஒத்துப்போமா? ரோஷம் வருங்க நமக்கு. யாராவது ஒருத்தர் ஒத்துப்போமா? அது ஒத்துக்க மாட்டோம். வேற யாராவது வீட்டுடைய பெண்ணா இருந்தா ஹலாயா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான். 17:32 இங்க 29:45 அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த, கண்டிப்பாக இந்த தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர், வெட்கக்கேடானதை விட்டும், தீமையை விட்டும், கெட்ட வழியை விட்டும் தொழுகை தான் தடுக்கும். இப்படி பிள்ளைகளை 24 மணி நேரம் நம்மளால பார்க்க முடியாது சகோதரர்களே. ஒவ்வொரு நிமிடம் அவன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்மளால துருவி துருவி பார்க்க முடியாது. அவனுக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா அப்பா எதுக்கெடுத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அம்மா எதுக்கெடுத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா என்று சொல்லி அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அல்லாஹ் தான் அவனை பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியும். நீங்கள் பள்ளி வாசலுக்கு போறான், நீங்க ஸ்கூலுக்கு போறான், காலேஜுக்கு போறான்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். என்ன மாதிரியான மக்கள் அவர் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பது நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை சகோதரர்களே. எப்படியாவது இவர்களை மதியிழக்க செய்ய வேண்டும், போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்க விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக பார்த்த சம்பவம். ஒருத்தன் வித்துக்கிட்டு இருக்கிறான், இஸ்லாமிய சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய சென்னையில ஒரு இடம், ஒருத்தன் வித்துக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய மாவட்ட நிர்வாகி தெரிந்த மக்கள் போன் அடிக்கிறாங்க போலீஸுக்கு, இது போல ஒருத்தன் வித்துக்கிட்டு இருக்கிறான் சொல்லி முடிச்சுட்டு போனை வைக்கிறாங்க. 2வது நிமிஷம் விக்கிறவனுக்கு போன் வருது சகோதரர்களே. விக்கிறவன் யார் அந்த போதைப் பொருளை வித்துக்கிட்டு இருக்கிறானோ 2வது நிமிஷம் போன் வருது, அவன் ஆல் எஸ்கேப். யார் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறா, யார் யாருக்கு இன்ஃபர்மேஷன் தர்றா தெரியல. நம்ம மக்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய சமுதாயத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். படிப்பெல்லாம் வைத்துக் கொண்டு என்னுடைய பிள்ளை காசை அனுப்பி கொண்டு எத்தனை முதியோர் இல்லங்கள் வந்து கொண்டிருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் சகோதரர்களே? ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய முதியோர் ஆதரவு இல்லம் மட்டும்தான் நமக்கு தெரிந்தவரை. இப்ப பார்க்கிறோம் 6-7 முஸ்லிம் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடிய முதியோர் ஆதரவு இல்லங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது. அவன் இன்ஜினியரா இருக்கிறான், டாக்டரா இருக்கிறான், வெளிநாட்டுல இருக்கிறான், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் காசை மட்டும் அனுப்பி வைப்பான். வீட்டில் அனாதையாக கிடக்கிறார்கள், வீட்டில் விட்டு விட்டு போயிடுறாங்க. நடந்த சூழல்களை சொன்னால் கண்ணீர் வராத கண்கள் இருக்கிறாது சகோதரர்களே. மார்க்க கல்வியும் தொழுகையும் அவ்வளவு தேவை, அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதன் பிறகு இந்த படிப்புக்கு கொடுங்க, மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளவு படிப்பு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஐவேளை தொழுகை எவ்வளவு நேரம் பிடிக்கும், அது ஆக முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்தில் இருந்தும் பாதுகாக்கப்பட எத்துணை ஆண்கள் போனை போட்டு பாய் என் புள்ள மோசம் போயிட்டா பாய் என்று அழுத வரலாறுகள் அதிகம் சகோதரர்களே.
அந்த சூழலுக்கு என்னுடைய குடும்பத்தினர் வந்து விடக்கூடாது, என்னுடைய மகனோ மகளோ வந்து விடக்கூடாது. அனைத்து விஷயங்களிலிருந்தும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களா இருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்றவர்களா இருக்கும் என்று சொன்னால் ஐவேளை தொழுகை அவர்கள் பேடுகின்றார்களா என்பதை பாருங்கள். முதலில் நாம் நடைமுறைப்படுத்தணும். நாம் ஃபஜ்ர்ல உட்காந்து தூங்கி கொண்டது பிள்ளையை போகணும்னு சொன்னா வளர்ந்த பிறகு நம்மளை திருப்பி கேட்பான், நீ முதல்ல போனியான்னு கேட்பான். அது நமக்கு வேண்டாம். நாம் முதலில் நடைமுறைப்படுத்துவோம். ஹராமான பாட்டுகளில் இருந்து நம்ம சமுதாயத்தை பாதுகாப்போம். பாட்டு கேட்பது என்பதோ ஹலாலான விஷயம் என்பது போல இந்த சமுதாயம் சாதாரணமாக ஆக்கிவிட்டார். ஒரு விஷயமாவே தெரியல, ஹெட்போனை மாட்டிக்கிட்டு இருக்கிறான், என்னடான்னு கேட்டா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். தவறாவே தெரியலையே, சொன்னாதானே தெரியும். வீட்டுல உட்கார்ந்து பிள்ளைகளோட பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. நாம் தொழுவோம், குடும்பத்தினரோடு சேர்ந்து தொழுவோம். அதற்காகத்தான் இந்த ரமலான் மாதம் என்ற ஒரு பயிற்சி பெற்ற இரையச்சம் உடையவராக ஆவதற்காக அதை தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த லானத் என்ற ஒரு சொல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய பரக்கத்து எனக்கு வேணும், அனைத்து விஷயங்களும் எனக்கு வேணும் என்று சொன்னால் கடமையாக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு வந்தாக வேண்டும் என்ற கடமையாக்கப்பட்ட ஆண்கள் ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும் கண்டிப்பாக வாங்க. என்ன மாதிரியான சூழல் இருந்தா வாங்க. தூங்கும் பொழுது இந்த சூழல் வந்துருச்சு, ஆஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் இருக்குது, எந்திரிச்சு ஓடுவோம்டா, கிளம்பி வாங்க. பிள்ளை தூங்கிக்கிட்டு இருந்தானா வீட்டை விட்டு துரத்துங்க, நீங்கள் இருக்கக்கூடாது என்பது இதுதான் இஸ்லாமிய தகப்பனாக, இஸ்லாமில் வளர்க்கப்பட்ட, இஸ்லாத்தால் தாரை வார்க்கப்பட்ட ஒரு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அதுவே பெண்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் தூங்கி கொண்டிருந்தால் சாபம் இறங்கி கொண்டிருக்கிறது என்று அவர்களை எழுப்பி அனுப்புங்கள். ஒரு சில சகோதரிகள் சொல்றாங்க பிரச்சனை வருது, வரட்டும், இல்லை என்றாலும் வரும். நீங்கள் இதற்காக எழுப்பவில்லை என்று சொன்னாலும் தொழுகைக்காக நீங்கள் எழுப்பி சண்டை வந்தால் வரட்டும், இல்லை என்று சொன்னாலும் வரும். இந்த தொழுகை என்பது என்னுடைய பரக்கத்திற்கான அருளுக்கான விஷயம். இன்ஷா அல்லாஹ் விபச்சாரத்திலிருந்து, இது திருமணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய விபச்சாரம் ஒரு விஷயம், திருமணத்திற்கு பின்னாலும் நடக்கக்கூடிய விஷயம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அதிலிருந்து நம்மை பாதுகாக்கும் கேடயம் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகைதான் வெட்க கேடானதை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். வல்ல இறைவன் ஐவேளை தொழுகை தொழக்கூடியவர்களாக, நயவஞ்சக பட்டத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக, முக்மீன்கள் என்றும் ஒரு பட்டத்தில் நம்முடைய லிஸ்டில் அல்லாஹ் தஆலா நம்முடைய பெயர்கள் அனைத்து பெயரையும் சேர்க்க வேண்டும் என்று துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அதிலேயே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். நமக்கு மட்டும் கிடையாது, என் குடும்பத்திற்கு மட்டும் கிடையாது, மொத்த சமுதாயத்திற்கும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்த பட்டம் எனக்கு வேண்டாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் எனக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம், என் பிள்ளைகளுக்கும் வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது எமோஷனலா பேசி இது பண்றது அது பண்றது கிடையாது. சிந்திப்பவர்கள் இதிலிருந்து தப்பித்து விடுவார்கள். சிந்திப்பவர்கள் எது முக்கியத்துவம் இல்லை என்று பார்த்து விடுவார்கள். ஊலுல் அல்பாப், சிந்திக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இருப்பார்கள், அவர்கள் இதிலிருந்து விலகிக் கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். சிந்திப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் இருக்கிறது, வெட்கக்கேடான விஷயத்தை விட்டு இந்த தொழுகை தான் தடுக்கிறது. நபிமார்கள் அனைவரும் இதற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், நாமும் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வல்ல இறைவனுடைய கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடையக்கூடிய ஒரு சமுதாயமாக மொத்தமாக சேர்ந்து மாறுவோம். ஃபஜ்ரிலும் சரி, இஷாவிலும் சரி, மற்ற தொழுகையிலும் சரி, பள்ளிவாசல் நிரம்பி எங்கடா இடத்துக்கு போறது என்று நிர்வாகிகள் தலையை பிச்சு கொடுக்கக்கூடிய சூழல் தான் அழகான ஒரு சோதனை. இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் அந்த சோதனையை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். கண்டிப்பாக பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தாக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். வல்ல இறைவன் அந்த வாய்ப்பை தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய விஷயங்கள் சார்ந்து பேசணும் என்று இருந்தோம். ஆனால் இந்த இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைக்கு வேண்டாம் என்று தவிர்க்கப்பட்ட ஒரு நிலையில ஒரே ஒரு சூழல், நம்ம சமுதாயம் சந்தித்த ஒரு சூழலை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தொழுகை எவ்வளவு தேவை, மார்க்க கல்வி எவ்வளவு தேவை என்பதற்கு நம்முடைய ஜமாத்து சார்பாக மீஞ்சூர்ல முதியோர் ஆதரவு இல்லம் நடக்குது. எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டா, அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளி திடீரென்று மாநில நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் போட்டு இது போல ஒரு முதியவர் ஏதோ வெளியில இருக்கிறாரு, என்ன நிலைமைன்னு தெரியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கிறார் மாநில நிர்வாகத்துல. இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல யார் என்று தெரியாமல் தங்க வச்சோம்னு சொன்னா நிறைய சிக்கல்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் உள்ள வந்து பள்ளிவாசல தங்க வைக்கிறதுலும், அது போல தங்க வச்சா வெளியாள்கள் அட்ரஸ் இல்லாம யாராவது ஆள் தெரியாத நபர்கள் யாராவது தங்க வச்சோன்னு சொல்லி சொன்னா இந்த என்ஐஏ இது போல பிரச்சனைகள், யுஏபிஏ போல பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. அதனால யாரையும் தங்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த டைம்ல நமக்கே, ஏதாவது தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம சார்ந்து தெரியாத மக்களை கூட தங்க வைக்க முடியல. அந்த ஒரு சூழல்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டா, யாரையும் நம்ம பொறுப்பில்லாம எந்த கிளை நிர்வாகத்துடைய பரிந்துரை இல்லாம தங்க வைக்க முடியாது. ஏதோ ஒரு 500 1000 குத்துட்டு நீங்க ஊருக்கு அனுப்பிச்சிருங்க என்று சொல்லி அவருக்கு காசு கொடுக்கப்பட்டு அந்த முதியவரை அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. முடிச்ச பிறகு 3 நாட்கள் கழிச்சு மாநில நிர்வாகத்திற்கு ஃபோன் வருது.
ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க, பாய் ஒரு 3 நாட்கள் முன்னாடி ஒருத்தர் விட்டுட்டு போனோமே கூப்பிட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரும்மா நீங்க, எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்போதான் அந்த அம்மா ஓன்னு அழுகுறாங்க. என் கணவர் 25 ஆண்டு காலம் வெளிநாட்டுல வேலை செஞ்சாரு. வேலை செஞ்சு உழைச்சி போட்டு போட்டு சொந்தமா ஊர்ல ஒரு வீடை கட்டினாரு. கட்டின வீட்டுல வாழ முடியாத ஒரு சூழல். பிள்ளை மரியாதை கொடுக்கல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் மரியாதை கொடுக்கல. அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையை பார்த்துட்டு, அவ்வளோ அவமரியாதையை பார்த்துட்டு என்னால இருக்க முடியல. நானும் என்னுடைய சகோதரியும் சேர்ந்து சரி அந்த முதியோர் ஆதரவு இல்லத்தையாவது விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லி தான் விட்டுட்டு வந்தோம். அவரை சேர்த்துக்கிட்டீங்களா என்று சொன்னால், யார் என்று எங்களுக்கு தெரியாதுமா, தெரியாம நாங்க இதுக்கு பண்ண முடியாது, பணத்தை கொடுத்து நாங்க அனுப்பிச்சு வச்சிருக்கோம் என்று சொன்னால், அந்த நேரத்துல இப்போ வரைக்கும் வீடுக்கே போய் சேரல அந்த முதியவர். எந்த அளவுக்கு நினைச்சு பாருங்க. 25 ஆண்டு காலம் உழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை தங்க வைக்க முடியாத ஒரு சூழலில் நம்ம சமுதாயம் மற்ற சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கு. இது போல நிறைய சம்பவங்களை நீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க. இஸ்லாமிய சமுதாயத்துல இது போல நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ ஆண்டு காலம் சம்பாதிச்சு சொந்த வீட்டுல இருக்க முடியாம துரத்தி அடிக்கப்பட்டு இங்க வந்து நமக்கு சூழல் தெரியல. முன்னாடியே ஏதாவது பரிந்துரை பெற்று கிளை நிர்வாகம் மூலியமா வந்தா அது என்ன மாதிரியான சூழல் செஞ்சிருக்கலான்றது நம்ம செஞ்சிருக்கலாம். அதுவும் நமக்கு தெரியல. அந்த முதியவர் இப்ப எங்க இருக்கிறாருன்னு கூட தெரியல. இது நம்முடைய சமுதாயத்துடைய நிலைமையாக போய் கொண்டிருக்கிறது. நல்லா படிக்கிறான், நல்ல விஷயம், படிக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ். படிப்பு தேவை. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நாமளும் அடிக்கடி அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக படிச்சாக வேண்டும். மினிமம் ஒரு பேச்சுலர் டிகிரி வேணும். ஆனால் தொழுகை இல்லாமல் மார்க்க கல்வி இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழல் கிடையாது. அது குப்பைக்கு சமம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஒரு சூழல் நம்ம சமுதாயத்துல இருக்கவே கூடாது. அழகிய முறையில் நட்பு பாராட்டுவதற்கு உங்கள் தாய் தான் என்று சொல்றாங்க. பின்ன சும்மமன், அதன் பிறகு உம்மக்க, சும்மமன் உம்மக்க, சும்மமன் உம்மக்க, சும்மமன் அபாக்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை என்று நட்பு பாராட்டுவதற்கு சொல்றாங்க. இந்த அளவிற்கு இருக்கும் பொழுது இந்த சமுதாயத்தில் இது நடக்குது. நம்ம பார்த்தவரை நம்முடைய சிறிய அறிவுக்குட்பட்டு ஒன்றாக இருந்தது 6 முதியோர் ஆதரவு இல்லங்களாக வளர்ந்துருச்சு. சிந்தித்து பாருங்க என்ன மாதிரியான சூழல். முதியோர் இல்லங்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல் காலியாகி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல் நிரம்பினால் முதியோர் இல்லங்கள் காலியாகும். பள்ளிவாசல் நிரப்புவோம் இன்ஷா அல்லாஹ். முதியோர் இல்லங்கள் இல்லாத இஸ்லாமிய சமுதாயமாக உருவாக்கும் வல்ல இறைவன் அதற்கு உதவி புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.